Hello students, in chapter 5 two-dimensional analytical geometry 2 la exercise 5.5 la 10th question example 5.38 5.39 5.41 so மொத்தம் 4 question பார்க்க போறோம் 5.38 பாருங்க 34 மீட்டர் நீளமுள்ள ஒரு அறை பிரதிபலிப்பு கூரையாக கட்டப்பட உள்ளது அந்த அறையின் கூரை நீள்வட்ட வடிவமாக உள்ளது அந்த கூரையின் அதிகபட்ச உயரம் 8 மீட்டர் எனில் அதன் குவியங்கள் எங்கே அமையும் என்பதை தீர்மானிக்கவும் a room 34 meter long is constructed to be a whispering gallery. The room has an elliptical ceiling as shown in the figure. If the maximum height of the ceiling is 8 meter, determine where the foci are located. ஸோ ஒரு x-axis y-axis மார்க் பண்ணிவிட்டு ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வரைஞ்சிட்டேன். அதுதான் அறையோட கூரை, எலிப்டிக்கல் சீலிங். ஓகேவா? 34 மீட்டர் நீளமுள்ள 34 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ வந்து ரெண்டு பக்கட்டும் எவ்வளோ இருக்கும், லெஃப்ட் ரைட்டில் 17 இருக்கும். அதுதான் அந்த இதோட வெர்டிசஸ். ஓகேவா? 17,0 மைனஸ் 17,0. ஓகேவா? அதிகபட்ச உயரம், கூரையின் அதிகபட்ச உயரம், the maximum height of the ceiling வந்து 8 மீட்டர். ஸோ அது வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்கா. நமக்கு இப்போ ஏ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பியும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ராமா ஏ வந்து 17 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, பி வந்து 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வந்து x² பை a² ப்ளஸ் y² பை b². சென்டர் வந்து 0,0. ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஃபோக்கஸை தான் அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஃபோக்கஸ், அதன் குவியங்கள் வந்து எங்கே அமையும் அப்படின்னு கண்டிருக்காங்க. ஓகேவா? இந்த எட்ஜு தான் வெர்டிசஸ். ஸோ அது 17,0 மைனஸ் 17,0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ தான் பெருசாக இருக்குது, அதனால் ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ வந்து இந்த மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், நெட் அச்சு எக்ஸ் அச்சு. ஓகேவா? தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், நீள்வட்டத்தின் சமன்பாடு x² பை a² ப்ளஸ் y² பை b² ஈக்குவல் டு 1. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கணக்குடாமா, 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பா. ஸோ 2-3 தடவை நல்லா பார்த்துட்டு பார்க்காம போட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ a²ங்கிறது 17² போட்டாச்சு, ப்ளஸ் y² பை b²ங்கிறது 8. ஸோ 8² அப்படின்னு போட்டுடலாம். ஸோ x² பை 17² ப்ளஸ் y² பை 8² ஈக்குவல் டு 1. ஸோ ஏ வந்து 17னா a² வந்து 17 ஸ்கொயர் பண்ணுறச்ச 289 கிடைக்கும். பி வந்து 8னா b²ஓட வேல்யூ வந்து 64. இப்போ நமக்கு சி வேணும், அதாவது ஃபோக்கஸ் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு ஏஇ, ரெண்டும் சேம் தான். ஓகேவா? அதாவது c² இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் b². ஆர் சி வேணும்னா ரூட் ஆஃப் a² மைனஸ் b². ஸோ அந்த இடத்துல c² போட்டிருக்கணும். ஸோ a²ங்கிறது 289 மைனஸ் b²ங்கிறது 64. ஸோ சப்ராக்ட் பண்ணுறச்சே 225 கிடைக்குது. தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. ஓகேவா? தேர்ஃபோர் ஃபோக்கஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5.39 எக்ஸாம்பிள் 5.39. இஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இஸ் x minus 11 the whole squared by 484 plus y squared by 64 equal to 1, x and y are measured in centimeters. Where to the nearest centimeter should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stone? நீள்வட்டத்தின் சமன்பாடு x minus 11 the whole squared by 484 plus y squared by 64 equal to 1. நோயாளியின் சிறுநீரக கல் மீது அதிர்வலைகள் படுமாறு நோயாளி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கொடுத்துருக்க வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து நாட் 0வாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏ தான் கிரேட்டராக இருக்குது. ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்குது. அப்போ மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், நெட் அச்சு எக்ஸ் அச்சு. சென்டர் வந்து நாட் 0வாக இருக்குது. ஏன்னா x மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர்ட் பை 484 ப்ளஸ் y² பை 64 ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம வந்து இந்த மேஜர் ஆக்சிஸ் அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர்ட் பை a² plus y minus k the whole squared by b² equal to 1. ஓகேவா? ஸோ a²ங்கிற இடத்துல 484 இருக்குது.
பி ஸ்கொயர்டுங்கிற இடத்துல 64 இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 22, பியோட வேல்யூ வந்து 8. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஏ வந்து 22, பி வந்து 8. சரிங்களா? சென்டரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பேர், அதாவது சென்டர் வந்து ஹச் கமா கே இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சேம் சைன், அதனால் ப்ளஸ் 11. இது ரெண்டும் ஒய் பக்கத்தில் எந்த வேல்யூமே இல்லை, அதனால் 0 தான். அதனால் கே வந்து 0. ஸோ ஹச் வந்து 11, கே வந்து 0. ஓகேவா? ஹச் 11, கே வந்து 0. ஸோ இதை இங்கே மார்க் பண்ணலாம். சென்டருக்கு வந்து 11,0. ஓகேவா? ஏ வந்து 22ன்னு கிடச்சிச்சு இல்லைடாமா? அப்போ வந்து வெர்டிசஸ் அதுதான் 22,0 இருக்கும். அது ரைட் சைடு மார்க் பண்ணியாச்சு. அது மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா -22,0. ஸோ இன்பிட்வீனில் தான் நமக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்குண்டாமா. அதாவது இந்த கிட்னியோட ஸ்டோன் வந்து கரெக்டான ஃபோக்கஸில் இருந்தால் தான் நம்மளுடைய அந்த சவுண்டு ஹிட்ஸு அதிர்வலைகள் வந்து நம்ம செலுத்தும் போது அந்த ஸ்டோன் வந்து உடையும். ஓகேவா? அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம ஃபோக்கஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தால் தானே, ஃபோக்கஸ்னால் என்ன, அந்த கிட்னியோட ஸ்டோன் வந்து கரெக்டான பொசிஷனில் இருந்தால் தான் நம்ம அதை கொடுத்த அதிர்வலைகள் சவுண்டு ஹிட்ஸ் வந்து கரெக்டாக போய் அதில் பட்டு அது உடையும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு C is equal to A is equal to root of A squared minus B squared. A ஸ்கொயர்டுங்கிறது 484, B ஸ்கொயர்டுங்கிறது 64. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறச்சா 420. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 20.5. ஓகேவா? சியும் ஏயும் போத் ஆர் சேம் தான். ஸோ 20.5 மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் இடாமா, மீட்டர் இல்லை சென்டிமீட்டர் இடாமா, சென்டிமீட்டர்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நமக்கு இருக்குது 20.5, 22க்கு முன்னாடி. ஓகேவா? அடுத்த 10th சம் பாருங்கள். பாயிண்ட்ஸ் A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion heard at those points at different times. Then the location of the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. A, B என்ற இரு புள்ளிகள் 10 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ளன. இந்த புள்ளிகளில் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்பட்ட வெடிசத்தத்திலிருந்து வெடிசத்தம் உண்டான இடம் A என்ற புள்ளி B என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது என நிர்ணயிக்கப்பட்டது. வெடிசத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது என நிரூபித்து அதன் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடலாம். இதில் இப்போ ஏபிஎன் அப்படின்னு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறோம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபிங்கிறது அப்போ என்னதுன்னா நம்மளுடைய ஃபிக்ஸட் பாயிண்ட் மாதிரி தான். ஓகேவா? அதாவது ஃபோக்கி தான் அது. சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, வெடிசத்தங்கிறது அந்த பிங்கிற பாயிண்ட்டு. வெவ்வேறு நேரங்களில் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அப்படி கிடைக்குது. ஸோ F1P மைனஸ் F2P ஈக்குவல் டு 2A இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்புறம் 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்கால இடம் A என்ற புள்ளி B என்ற புள்ளியோட 6 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது. The location of the explosion is 6 kilometer closer to A than B அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ F1P மைனஸ் F2P தான் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா தான் 2A நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து A என்னன்னு கண்டுபிடிச்சா 3. ஸோ A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ 5,0 இது வந்து -5,0. இந்த ஃபோக்கஸை தான், ஏன்னா 10 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 5 இருந்திருக்கும். ஸோ AE, 0 plus or minus AE, 0 plus or minus 5,0. Therefore AE equal to 5. ஸோ E is equal to 5/A அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏயோட வேல்யூ தெரியும், அதனால் ஈயோட வேல்யூ 5/3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா?
So b squared is equal to a squared into e squared minus 1. So b squared is equal to a squaredங்கிறது 9, e squaredங்கிறது 25/9. So 25/9 minus 1, இதை cross பண்ணிங்கன்னா 9 into 25 minus 9/9 வரும். 9ம் 9ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 25 minus 9 வந்து 16. ஸோ பி ஸ்கொயர்டு வந்து 16 அப்படின்னு கிடச்சிடுது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா x squared by a squared minus y squared by b squared equal to 1. So x squared by a squared value 9 minus y squared by b squared value 16. ஸோ அதிபரவளையத்தின் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு 1 போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 5.41 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொலைநோக்கியில் பரவளைய பிரதிபலிப்பான் மற்றும் அதிபரவளைய பிரதிபலிப்பான் இரண்டும் உள்ளது. படத்தில் உள்ள தொலைநோக்கியில் பரவளையத்தின் முனையிலிருந்து 14 மீட்டர் உயரத்தில் உள்ள F1 என்ற அதிபரவளையத்தின் ஒரு குவியம் பரவளையத்தின் குவியமாக உள்ளது. அதிபரவளையத்தின் இரண்டாவது குவியம் F2 பரவளையத்தின் முனையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அதிபரவளையத்தின் முனை F1க்கு 1 மீட்டர் கீழே உள்ளது. அதிபரவளையத்தின் மையத்தை ஆதியாகவும் குவியங்கள் y அச்சிலும் கொண்ட அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க. Certain telescope contain both parabolic mirror and a hyperbolic mirror. If the telescope shown in figure, the parabola and hyperbola share focus F1, which is 14 meter above the vertex of the parabola. The hyperbola's second focus F2 is 2 meter above the parabola's vertex. இந்த கொஷின் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வெர்டெக்ஸை மார்க் பண்ணலாம். அதாவது பரவளையத்தின் முனை பராபலா வெர்டெக்ஸ். பரவளையத்தின் முனையிலிருந்து 14 மீட்டர் உயரத்தில் உள்ள F1 என்ற அதிபரவளையத்தின் ஒரு குவியம். இது ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கா, அதனால் ஒய்யில் தான் நம்ம ஹைபர்போலா டயக்ராம் வரையணும். The parabola and hyperbola share focus F1 which is 14 meter above the vertex of the parabola. So இது vertex of the parabola. அதுலேருந்து 14 மீட்டரில் ஃபோக்கஸ் மார்க் பண்ணுறேன், அது F1. ஓகேவா? ஸோ அந்த வெர்டெக்ஸ்லேருந்து F1 வரைக்கும் வந்து 14 மீட்டர் இருக்குது. இந்த ஃபோக்கஸ்க்கு கீழேயும் ஃபோக்கஸ்க்கு மேலேயும் அந்த ஹைபர்போலா டயக்ராமை வரைஞ்சிடலாமாடா? அதுதான் நம்மளுடைய வெர்டிசஸாக இருக்கும். இரண்டாவது குவியம் F2 பரவளையத்தின் முனையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அதிபரவளையத்தின் இரண்டாவது குவியம் F2 பரவளையத்தின் முனையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் உள்ளது. The hyperbola's second focus F2 is 2 meter above the parabola's vertex. ஸோ வெர்டெக்ஸ்லேருந்து 2 மீட்டரில் செகண்ட் ஃபோக்கஸ் இருக்குடாமா. பராபலோட வெர்டெக்ஸ்லேருந்து 2 மீட்டரில் நம்மளுடைய செகண்ட் ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கே வேணுடாமா. அதாவது F1 F2 இருக்கு இல்லையா, இரு குவியங்களுக்கு இடையேயான தொலைவு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கே. அதோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். F1 F2 is equal to 2AE அப்படின்னு தெரியும். டோட்டல் வந்து வெர்டெக்ஸ் டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து 14 தெரியும். வெர்டெக்ஸ் டு செகண்ட் ஃபோக்கஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கே குவியங்களுக்கு இடையேயான தொலைவு F1 F2 is equal to F1 F2 is equal to வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் 1, இன்னொன்று மைனஸ் போட்டு வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் 2. வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் 1 வந்து 14 கிலோமீட்டர். ஓகே, சாரி 14 மீட்டர். வெர்டெக்ஸ் டு செகண்ட் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, வெர்டெக்ஸ் டு செகண்ட் ஃபோக்கஸ் வந்து 2 மீட்டர்.
ஸோ 14 minus 2 எவ்வளோ 12 மீட்டர். நம்ம இதோட ஃபார்மில் என்ன சொன்னேன் 2AE சொன்னேன்னா ஸோ 2AE is equal to 12 அப்படின்னா AE is equal to 6 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவாப்பா? அதிபரவளையத்தின் முனை F1க்கு 1 மீட்டர் கீழே உள்ளது. அதிபரவளையத்தோட முனை வந்து F1க்கு 1 மீட்டர் கீழே உள்ளது. The vertex of the hyperbolic mirror is 1 meter below F1. Position a coordinate system with the origin, the center of the hyperbola, and with the foci on the y-axis, then find the equation of the hyperbola. ஸோ 1 மீட்டர் பிலோவில் என்ன இருக்குதான் அதோட வெர்டெக்ஸ் இருக்கான். ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸ் 1 மீட்டர் பிலோ த ஃபோக்கஸ். ஓகேவா? ஃபோக்கஸ்லேருந்து 1 மீட்டர் கீழேன்னு சொல்லியிருந்தாலேயே அதோட அதிபரவளையத்தோட முனை சென்டர் வந்து 0,0. இப்போ நம்ம அந்த ஃபோக்கியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா F1 F2 அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 12 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்லாமா. அப்போ இங்கிட்டு 6 இங்கிட்டு 6 இருக்கும் சரியா. அப்போ அந்த சென்டர்லேருந்து வெர்டெக்ஸ் வந்து 5 தானடா இருந்திருக்கும். சென்டர்லேருந்து வெர்டெக்ஸ் வந்து 5ஆக இருந்திருக்கும். வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் வந்து 1ஆக இருந்திருக்கும். அப்போ தான் டோட்டல் வந்து சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வந்து 6 கிடைக்கும். புரியுதுங்களா? 12ன்னு கண்டுபிடிச்சோம்ல F1 F2 அப்போ ரெண்டு சைடும் 6 இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ சென்டர்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் வந்து 5ஆக இருக்கணும். வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் வந்து 1ஆக இருக்கணும். அப்போ தான் 5 + 1 வந்து 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? So A vertex to focus difference that is AE minus A equal to 1. Vertex to focus difference முனை மற்றும் குவியத்திற்கான வேறுபாடு AE minus A equal to 1. So AEங்கிறது 6. 6 minus A equal to 1னா 6 minus 1 is equal to A. Therefore A equal to 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ B squared is equal to A squared into E squared minus 1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறச்சு A squared E squared minus A squared கிடைக்குது. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 6ன்னு. ஸோ A squared E squared is equal to 36. ஸோ 36 போட்டாச்சு. A வந்து 5னா A squared வந்து 25. ஸோ 36 minus 25 therefore B squared வந்து 11 அப்படின்னு கிடச்சிருச்சு. கிவன் வந்து y axis தான் கொடுத்துருந்தா y அச்சு அப்படின்னு கொடுத்துருந்தா இல்லையா. அப்போ y squared by A squared minus x squared by B squared equal to 1ன்றது இருக்கும். therefore y squared by 25 minus x squared by 11 equal to 1. ஓகேவா? தேங்க்யூ students.